நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 to 60 வரைக்கும் நீங்கள் அனுபவிக்க போகின்ற விஷயங்கள், என் வாழ்க்கை பயணம் என்ன, என் வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறது அப்படின்னு பல தரப்பட்ட கேள்விகள் இருப்பவர்களுக்கு விடை கொடுப்பது சம்பந்தம். அப்போ எந்த ஒரு ராசி எந்த ஒரு அம்சம் இருந்தால் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் காரகத்துவம் உண்டுங்க. இந்த உலகில் எங்கே பிறந்திருந்தாலும் இதை அனுபவித்தே தீர வேண்டும். இப்போ சொல்லுவாங்களே, பொதுவாக இந்த ராசிக்காரங்கள் எப்படி இருப்பாங்க, அது பொது பலன் தான். ஆனால் அது குறிப்பிட்ட சதவீதம் இருக்கே, இது தசாபுத்தி தகுந்த தாண்டியும் கோச்சார கிரகங்கள் வர காலகட்டத்தில் நடக்கின்ற விஷயம். சரி, அது நிச்சயமாக நடக்குமா? ஏன் ஜென்ம சனி வரும்போது நடக்கலையா? 7.5 சனி வரும்போது நடக்கலையா? அஷ்டம சனியில் பார்க்குறோமே. அப்போ வயது வித்தியாசம் தாண்டி நடக்குதே. நம்ம சொல்லப்போது ஆண் பெண் இருவருக்கும் ஒப்பந்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கல்வி எப்படி, திருமணம் எப்படி, வேலை வாய்ப்புகள், சொத்து சுகங்கள், சேர்க்கைகள், கூட்டா தனித்தா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்து வாங்கும்போம், இல்லை சொத்து வாங்கிட்டு கல்யாணம் போம். ஒரு சிலர் படைக்கும் போதே கல்யாண அமைப்புகள் வந்துடும். இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அந்த சம்பவங்கள் வரும் பொழுது பார்த்துக்கலாம். ஒரு சில ராசிகள் பற்றி சொல்லும்போது குறிப்பாக உங்களுக்கு கூட சொல்லலாம், பார்க்கும்போது தந்தை வழி ஒரு கவனங்கன்றுவோம். அப்போ ஏன் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கவனிச்சுக்கணும். இதை கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெருகேற்றக்கூடிய காலகட்டம் வந்து விட்டன. தாய்மை உள்ளம் கொண்ட ராசி இந்த கடகராசி. இந்த கடகராசி பார்த்திங்கன்னா எமோஷ்னல், பாசம், அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் உண்டு. இந்த ராசி என்ன இருந்தால் கொஞ்சம் நிதானமாக ரிலாக்ஸாக பேசுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் போதுங்க. மனசு விட்டு பேசுறதுக்கு ஏங்குற ராசி இந்த ராசி. ஆனால் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த ராசியில் தான் குரு உச்சம் இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த ராசிக்காரங்க எங்கே தங்கினா நல்லாயிருக்கும் சார்? ஒரு நீர்நிலை இடத்தில் ஒட்டி, வாட்டர் பாடிஸ் பக்கத்தில், அந்த நீர்நிலை இருக்கிற அருகில் இவங்கள் இடமோ வீடோ சொத்தோ அமைத்து கொண்டால் சிறப்பாக இருப்பாங்க. அங்கே தான் ஆத்ம திருப்தி கிடைக்கும் இவங்களுக்கு. பொதுவாகவே இவங்க எங்கள் வீட்டு அருகில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் லாட்ஜு, கவர்மெண்ட் ஹோட்டலு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, சொன்னோடனே சொன்னாங்க, ஆமாம் சார் அம்மா மெஸ் இங்கே தாங்க சார் இருக்குது. கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது, ஜென்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனும் இங்கே தான் இருக்குது. அது மாதிரி ஏதோ ஒன்று வந்துடும். உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரி கூட இங்கே வர அதிகம். அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சிறப்பம்சம். இந்த ராசிக்கு இந்த 6 to 60 வரையில் முதல் சிறப்பு விஷயம், இந்த ராசிக்கு அடிக்கடி தன்னை கம்ப்ளைண்ட்டாக சொல்கிற ஒரே விஷயம், ஃபோனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை. தனக்கு வருகின்ற தகவல்கள் லேட்டாக வருது, தாமதமாக வருதுங்கிறது தான் இந்த ராசியோட கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இவங்களும் தான் வருவாங்க. இந்த ராசிக்கு ஒரு சிலர் ஃபஸ்ட்டு திட்டு வாங்கிறதுக்குன்னா, ஏன் ஃபோன் எடுக்கலை, ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேற, ஏன் தகவல் சொல்லலை. ஆனால் அதுக்கு ஒரு வேலைட் ரீசன் இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு புரியாது. இவங்களுக்கு வர நேரம் நாளைக்கு இன்டர்வியூ வச்சுக்கலாம், கடைசியாக இன்றைக்கி நைட்டு வந்து நிற்கும். அவசரமாக அவதியாக ட்ரெயினை புக் பண்ணி அதை புக் பண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி பிடிச்சிருவாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் தகவல் வருகிற ராசியாக இருக்கு. அப்போ இதெல்லாம் இவங்கள் கவனித்து கொண்டே இருக்க வேண்டிய முக்கியமானது. அப்போ ஃபோன் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல திறமையான ஃபோனை வாங்கிக்கணும். இந்த ராசிக்குங்க சொத்து, ஒரு முறை சொத்து வாங்கிட்டாங்கன்னா அதன் மூலம் பெனிஃபிட் அடைகிற ராசி இந்த ராசி. நிறைய பேர் ஒரு சிலர் அனுபவிக்கணும்பாங்க. அது மற்ற கிரக அமைப்பு. ஃபஸ்ட்டு சார், நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரு வண்டியோ ஒரு வாகனம் பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லை ஒரு கையிருப்பு, ஒரு 2 சென்ட் நிலமாக, ஒரு கிரவுண்ட் நிலமாக, ஒரு இடத்த வாங்கி வீடுன்னு ஒன்று சுயமாக அமைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. ஏனென்றால் உங்களை சொத்தின் மூலம் மதிக்கப்படுவார்கள். சார், இடம் வீடு சொத்து அமையலை அப்படின்னா துலாபாரம் உள்ள ஒரு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டால் சொத்துக்கள் அமையுங்க. இப்போ திருமணத்தை வருவான் சார், இந்த ராசிக்கு திருமணத்தில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. சஸ்பென்ஸ் இல்லாத கடகராசிக்கு திருமணமே இல்லை. ஏன்னா திருமணத்தில் கடைசி வரைக்கும் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அந்த இருட்டில் தாலி கட்டின அந்த காலத்தில் கேட்பேன், இருட்டில் தாலி கட்டிங்கன்னு கேட்டேன். ஆமாங்க, இருட்டில் கட்டினாமாங்க. இன்றைக்கி எப்படி சொல்லுவோம்னா, நிறைய செட்டப் பண்ணி லைட்டெல்லாம் செட்டப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த ஒரு சில வெளிச்சங்கள் இல்லாமல் இருக்கும். ஒரு சில சொந்த பந்தங்களுக்குள்ளே மன வருத்தம் அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் தாலி கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த திருமண அமைப்பை. இவங்களுக்கு கோயிலில் கல்யாணம் வச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நைட்டு 12 மணிக்கு தாலி கட்டினா ஒருத்தர் சொன்னார், அந்த கதையெல்லாம் இருக்குது. அப்போ இவங்க திருமணம் நடக்கும் பொழுது உறவில் இன்னொரு திருமணம் நடந்துடும். அப்போ அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு விருப்ப திருமணம் நடக்குமா? இது ஃபஸ்ட்டு திருமணத்தில் 1000 குழப்படி நடக்கும். விருப்ப திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகம். தனக்கு மனதுக்கு பிடித்த, தன் உறவுக்கு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி இருக்கும். சார், இவங்க எந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் போட்டால் நல்லாயிருக்கும், எந்த ராசி, இதை சொல்கிறது பொது பலன் மற்றும் இருந்தாலும் பார்த்துக்கங்க. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா விருச்சக ராசி அன்பர்கள் அவ்வளோ மைண்ட் ரீதியாக செட் ஆவாங்க. விருச்சக ராசி, அதோட இன்னும் அந்யூன்யமாக இருக்க மகர ராசி, வளர்ச்சிகரமாக இருக்க இவங்க பயன்படுத்த வேண்டிய ராசி மீன ராசி. இதெல்லாம்
அவங்க மனது ரீதியாக ரொம்ப அந்யோன்யமாக இருக்க வேண்டிய ராசிகளாக உண்டு. சார் இவங்க படிப்பு ரீதியாக என்ன பண்ணலாம்? படிப்பில் அறிவாளி ராசி, தன் கையெழுத்து இதெல்லாம் பர்ஃபெக்டாக எழுதி பெரிய லெவலில் வரக்கூடியது. நிறைய பேத்துக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு, அரசு யோகம் உண்டுங்க. இப்போ 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். சார் ஃபாரினில் போய் டெவலப் ஆகிறீங்களா, இல்லை பூர்வீகத்துட்டு வெளியே போகிறீங்களா? நம்பர் 1. அடுத்தது கவர்மெண்ட் வேலையான்னு ட்ரை பண்ணக்கூடாது. நிறைய பேர் தன் தவறுவிட்ட கவர்மெண்ட் வேலையும் தான் தவறுவிட்ட வெளிநாட்டு வேலையும் சிந்தித்து கொண்டே இருக்கிற ராசி இந்த ராசி. சார் குழந்தைகள் மூலம்தான், குழந்தைகள் தான் உங்கள் வாழ்க்கை, குழந்தைகள் மூலம்தான் உங்களுக்கு இதே மாறும். இப்போ உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டது சார், வேலையில் இடம் மாறி வேறு தொலைதூரமாக போகும், ஆனால் வேலையில் கௌரவம் இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் இது மாதிரி இருந்து நிச்சயமாகிறோம். கடனை சரியாக பயன்படுத்த வேண்டிய ராசி இந்த ராசிங்க. கடனால் மனசு வருத்தப்படுகிற ராசி. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சார். கூட்டா தனித்தா அந்த மாதிரிலாம் நிறைய உண்டு. ஆக வளர்ச்சிகரமான ராசியில் இந்த ராசி உண்டு. ஜெயித்து கொண்டே இருக்கிற ராசி, அறிவு சார்ந்த ராசி இந்த ராசி. அப்போ இவங்க வழிபாட்டு முறையில் என்ன சார் பண்ணலாம்? அர்த்தநாரீஸ்வரர், சிவன் பார்வதி சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர். சிவன் வழிபாடு பண்ணால் உடனே அம்பாளையும் தரிசனம் செய்ய வேண்டிய ராசிங்க. வழிபாடு செய்து சிறப்பாக இருங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் 6லிருந்து 60 வரைக்கும் நடக்கின்ற விஷயம், சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தோம். இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு சந்திக்கும் பொழுதே அதை கவனமாக கடைபிடித்து முக்கியமான நேரத்தில் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்க டிஸ்கஷன் பண்ணி 2-3 பேர்த்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு முடிவெடுக்கணும். இல்லை ஒரு ஜோதிட ரீதியாக பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான அம்சம். இப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணும், ஸ்கிரீனில் இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு எது பர்ஃபெக்ட். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா சந்திரன் அடிப்படையாக வைத்து லக்ன ரீதியாக மற்ற கிரகங்கள் தசாபுத்தி அடிப்படையில் வாழ்வில் அதிர்ஷ்ட எண் என்ன, குபேர சம்பத்து எப்படி வரும், தொழிலா வேலையா, திருமணம் எந்த திசையிலிருந்து வருகின்ற அமைப்பு, சார் வெளிநாடா உள்நாடா, கடனை வாங்கிட்டேன் தப்பிச்சு வந்துடுவானா, அதிர்ஷ்ட மந்திரங்கள் என்ன, அதிர்ஷ்ட உலோகத்தை எதை பயன்படுத்துறது, இது இப்போ வீட்டுக்கு அருகில் இருக்கிறவங்க சஸ்பென்ஸ் சீக்கிரம் சொல்லலாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எண்ணும் எழுத்தும் கண்ணென தொகும்பாங்க. அப்போ ஜோதிடத்தில் குறிப்பிட்ட எண்ணை பயன்படுத்தி வென்றவர்கள் உண்டு. எழுத்துனா மந்திரத்தை சொல்லலாம், குறிப்பிட்ட மந்திரத்தை பயன்படுத்தி ஜெயித்தவங்க உண்டு. இப்போ உங்களுக்கு உண்டான எண்ணு எழுத்து உண்டு. எப்போவுமே இந்த சொல்லும் பொழுது உங்கள் ராசியை வழிபடுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் நட்சத்திரத்திலிருந்து ஒரு சில நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டு அதை வழிபடுத்தி கொண்டே இருந்தால் ஜெயித்து கொண்டே இருக்கிற ராசியாக இருக்கும். ஆக மொத்தம் சிறப்பான விஷயங்கள் பலது இருக்குது. வேறு கேள்வி சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.